சந்தன பெட்டி சித்திர குட்டி மந்திரம் மெட்டி போட்டாச்சு இனிமேல சந்தோஷமே நெத்திக்கு சுட்டி சுந்தர அட்டி வட்டிக்கு வட்டி வெக்கத்தை ஒட்டி பார்த்தாலே எல்லாமே சங்கீதமே. வந்து நிறைய ஹாரி சாரோட பாட்டு பிடிக்கும், நிறைய அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிக்கும், அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பாலா சாரோட இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் இதுலேயும் சொன்னதில்லை. அந்த ஃபயர் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அது வந்து நடக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் என் லைஃப்பில் நான் வந்து சேம் டைப் ஆஃப் மூவி பண்ணி சில நேரம் எனக்கு டயர்ட் ஆகும். ஸோ ஒர்க் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அந்த டைமில் வந்து ஒத்தைக்கு ஒத்த வித்தைக்கு வித்த மெத்தைக்கு மெத்த கத்துக்க முத்த கல்யாணம் கச்சேரி வந்தாச்சுடி பட்டுக்கு பட்டு சிட்டுக்கு சிட்டு மல்லிகை மொட்டு வெக்கத்தை விட்டு மச்சான கண்ணால கௌத்தாளடி. நம்ம கூட வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் பெருசா பேசினது இல்லை, பட் இவரோட எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப சூப்பரா பேசியிருக்கு. வெல்கம் ஜஸ்டின் சார். வெல்கம், தேங்க்யூ. ஸோ ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கல்யாண கச்சேரியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பாட்டு வந்து நல்லா ரீச் ஆகி போயிட்டுருக்கு, நல்லா வியூஸ் போயிட்டுருக்குன்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, எப்படி கோக் ஸ்டுடியோவோட இந்த விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நிறையா இதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் நிறையா பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ ஆனால் சினி மியூசிக் கரெக்டாக போயிட்டு இருந்தனால நான் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கோக் ஸ்டுடியோ வந்து அப்ரோச் பண்ணப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த நிறைய தீம்ஸோடு அவங்க வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு மேரேஜ் தீம். இந்த கோக் ஸ்டுடியோ அக்யூரேட்டர் இருக்கிறது வந்து ஷான் டோல்டன் தான், அப்புறம் சத்யபிரகாஷ் இவங்களாம் தான் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐடியா வந்து எனக்கு கொடுத்தப்போ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மெயினாக வந்து ஒரு சாங்க்குள்ளே வந்து ஒரு டிபேட் இருக்குது. ஸோ இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து எனக்கு அதில் சாங் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மதுரை டு கோலிவுட் இந்த ஜேர்னி பற்றி நீங்கள் வந்து ஒரு சில வரிகளில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் வந்து தான் இதை தாண்டி வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வேறு விதமான ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ எனக்கு என்னோடய ஸ்ட்ரகிள்ன்றது வந்து காமன் தான், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ எல்லாருக்கும் எப்படி ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குமோ அப்படி தான் தோணும். ஆனால் எனக்கு தோணுது வந்து எனக்கு சொல்லணும்னு தோன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இது வந்து நம்ம பண்ணவே முடியாது, ரீச்சே பண்ண முடியாது அப்படின்னு எந்த கோல் வேணாலும் செட் பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் அப்படின்ற அந்த எனக்கு வந்து ஒரு மதுரையில் இருந்தப்போ வந்து அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் இதுலேயும் சொன்னதில்லை. ஸோ அது வந்து பாலா சாரோட இன்டர்வியூ. ஸோ அவர் ஒரு லோக்கல் சேனலில் தான் ஒன்று பேசிகிட்டு இருந்தார். அப்போ நான் 10th 11th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் அவர் சொன்னது வந்து அந்த ஃபயர் வந்து எப்போயுமே நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எதுவாகிறோமோ அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தாலே அதுவே நம்மளை வந்து அதுக்கான சூழ்நிலையை வந்து உருவாக்கும். ஸோ அந்த ஃபயர் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் அது வந்து நடக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் என் லைஃப்பில் நான் வந்து ஒரு பேசிக்காக வச்சுட்டு இப்போ யோசித்து பார்த்தா எவ்ரிடே வந்து நம்ம அந்த ஆம்பிஷன் அது ஆகணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளில் நம்ம ஈடுபடுறப்போ வந்து நம்ம அந்த இடத்த அடைஞ்சிட முடியுன்றது என்னால் அது சொல்ல முடியும்னு தோணுது. உங்கள் லைஃப்பில் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்தார் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஃபயர் எந்த விஷயம் வந்து உங்களை அதை நோக்கி ஓட வச்சதா, அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ்? இப்போ என்னோடய ஃபேமிலியில் யாரும் மியூசிக்கில் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆனால் வந்து சர்ச்சில் பாடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனாலே இந்த கல்யாண கச்சேரி சாங் வந்தேன். ஸோ ஒரு மேரேஜுக்கு நான் போனாலே எனக்கு வந்து அந்த கச்சேரி நடக்கிற இடத்துல தான் நான் போய் சேர் போட்டு உட்காந்துக்குவேன். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து சிங்கர்ஸை தாண்டி வந்து பின்னாடி வாசிக்கிறவங்க அவங்க தான் எனக்கு அப்சர்வேஷனாக இருக்கும். ஸோ நான் எப்படா அதை ஆரம்பிப்பாங்க, ஸோ அங்கே போய் உட்கார்றது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டை வந்து எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் மியூசிக்கில் இருக்கிறப்பலாம் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஒரு ஏதோ ஒன்று எனக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணது வந்து. ஆனால் எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும், மியூசிக் டைரக்டர்னு ஒரு நேமில் ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரியாது. ஆனால் மியூசிக்கில் நம்மளோட கெரியர் இருக்கணும், அதாவது நம்ம மியூசிக்லேயே இருக்கணுன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் அமையுமா அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் ஒரு மியூசிக் காலேஜ் கூட ட்ரை பண்ணேன். ஸோ அது எனக்கு அந்த மாதிரி அந்த டைமில் ஃபேமிலி சுச்சுவேஷனில் போக முடியல. ஸோ அப்படி தான் நம்ம அதில் இருக்கிறப்ப தான் எனக்கு அந்த கோபிநாத் சார் சினிமாட்டோகிராஃபர் அப்புறம் ஹாரிசர் தெரேஸ் ஸ்டுடியோவில் வேலை இது எல்லாமே எனக்கு அப்படியே சுற்றி அமைஞ்சு தான். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல அந்த மியூசிக்காகவோ வேறு ஒரு ஜாப்க்காக ஒரு இதுக்காகவோ நீங்கள் அந்த பேஷனுக்காகவோ இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட
சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்ட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பாடல்களுக்கு ஏதாச்சும் ஹாரிஸ் சாரோட சாங் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கா? இன்ஸ்பிரேஷன்றது வந்து இப்போ எனக்கு வந்து ஃபோர்ஸ்ட்டாக இது அது எடுத்து வைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு வந்து நிறையா ஹாரிஸ் சாரோட பாட்டு பிடிக்கும், நிறையா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிக்கும், அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நானே ஃபோர்ஸ்டாக வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு எதுவும் உட்காராமலே சில ஐடியாஸ் வந்து இப்போ கோரஸ் அவர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவர் பண்ணுற ரெக்கார்டிங்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னோட ஸ்டைல்ஸ்குள்ளேயும் நான் அதை வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ அது மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறத விட அது ஆட்டோமேட்டிக்காக ஆச்சு. ஃபோர்ஸ்ட்டாக எதை இன்ஸ்பயர் பண்ணல, ஆனால் உள்ள இவங்க எல்லாத்தோட சாங்ஸும் எனக்கு உள்ளே இருந்தது தான் என்னோட வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஐடியா ஆஃப் சக்ஸஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? சக்ஸஸ்ன்ற வந்து நான் பார்க்குறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100% அப்படியே கிராஃப் வந்து மேலேயே போயிட்டுருக்கிறதுல வந்து எந்த ப்ளஸும் நமக்கு தராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு டவுன்ஃபால் வருதுன்னா அதில் வந்து நம்ம ஒன்று லேர்ன் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அந்த பார்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ அது நீங்கள் அப்பப்போ வந்து நம்மளை வந்து அந்த டவுன்ஃபால் வந்து நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ண வைக்கும். நம்மளை வந்து சில நேரம் இப்போ நான் என்னை எடுத்துட்டாலே நானே சில டைம் வந்து சேம் டைப் ஆஃப் மூவி பண்ணி சில நேரம் எனக்கு டயர்டாகும். ஸோ ஒர்க் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அந்த டைமில் வந்து அந்த கண்டினியூஸாக பண்ண ஒர்க்கே வந்து என்னை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்டு தான். ஸோ சக்ஸஸ்ன்றது நான் பார்க்குறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வியும் தேவை. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்பரான சக்ஸஸ் அப்படின்னு எனக்கு தோணும். இந்த பாட்டை உங்கள் வாய்ஸில் ஒரு 2 வரி கேட்க முடியுமா? சக்கரை கட்டி சந்தனப்பெட்டி சித்திரக்குட்டி மந்திரமெட்டி போட்டாச்சு இனிமேலே சந்தோஷமே நெத்திக்கு சுட்டி சுந்தர அட்டி வட்டிக்கு வட்டி வெக்கத்தை ஒட்டி பார்த்தாலே எல்லாமே சங்கீதமே ஏ அழகழகா பொண்டுவை எல்லாம் சுத்துது பாருங்கடே ஏ நமக்கான சரி ஜோடி சிக்கிடும் கேளுங்கடே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமும் ஒரு பாட்டுன்னு நீங்கள் அதை சொல்லுவீங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குன்னா அது என்ன? எப்பயுமே என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தான் பண்ணையார் முத்துமணி தான். அதில் காரணங்களும் நிறையா இருக்குது, பிடிச்சதுக்கான ரீசனும் நிறையா இருக்குது. ஏன்னா அது வந்து ஸ்பெஷல்னு சொல்கிற வந்து நம்ம நிறையா இனிமேலே எவ்வளோ பண்ணாலும் சரி அது அந்த டைமில் நம்ம ஏன்னா அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி நான் இந்த பக்கம் ஒரு ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு வரேன். ஹாரிஸ் சார்ட்ட வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் திருப்பியும் அந்த படம் வந்து நின்றுச்சு. ஸோ அந்த டைமில் அது அவ்வளோ ஸ்ட்ரகிள் கிடையில அது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்லேயே வந்து எங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இது எல்லாத்தையும் நல்லபடியாக முடிக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு சாங்க்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ எப்போ எனக்கு அந்த சாங்ஸ் கேட்டாலும் அந்த படம் பார்த்தாலும் எனக்கு அதுக்கு பின்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ எப்பயுமே அது வந்து ஸ்பெஷல் எனக்கு. சூப்பர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக தேங்க்யூ. உங்ககிட்ட வந்து பேசினதில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது. அண்ட் நீங்கள் ஆக்சுவலாக வந்து மதுரையிலேருந்து நிறைய ஐகான்ஸ் உருவாகிருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. தமிழ் மலையாளம் மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேயும் நீங்கள் வந்து போய் ரீச் ஆகிருக்கீங்க. இன்னும் நிறைய உயரங்கள் போய் எங்கள் எல்லாரையும் நீங்கள் பெருமைப்படுத்தணும். சின்ன கம்பெனி சார் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.